ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான நாளை காலையிலேயே நீ கேட்ட உனக்கான வாய்ப்பையும் உன் கைகளில் தேடி வந்து கொடுக்கப் போகிறேன். ஆம் என் செல்லமே, யார் நினைத்தாலும் நான் உனக்கு கொடுக்கப் போவதையும் உனக்கு செய்ய போகிற நல்ல விஷயத்தையும் தடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் உனக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிகளோ கல்லூரிகளோ கிடையாது. நீ கஷ்டப்படும் போது உனக்கு வந்த பிரச்சனைகளும், பணம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ தடுமாறிய நிமிடங்களும், ஒருவரும் உதவிக்கு வராமல் என்ன செய்யலாம் என நீ யோசித்த அந்த சிந்தனைகளும், வயிறு பசியோடு சாப்பிடக்கூட நேரமில்லாமல் சாப்பிடக்கூட முடியாமல் அவதிப்பட்ட அந்த சில நிமிடங்களும், மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்து சோர்ந்து போய் இருக்கும்போது உன் மனதிற்கு நீயே கொடுத்த தைரியமும் தான் இப்போது எல்லாமுமாக சேர்ந்து உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை தரப்போகிறது. ஆம் என் தங்கமே, எல்லா கஷ்டமும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் வருகிறது என நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் அல்லவா? அப்படிதான் இப்போது உனக்கான வாழ்க்கையை அற்புதமாய் வளமித்து கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துள்ளேன். நாளை முதல் உன் வாழ்க்கை மிக அழகானதாய், அற்புதமானதாய், அதிசயமானதாய், நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மாறதான் போகிறது. புரியாதவர்களுக்கு 1000 உதாரணங்களை சொல்லி விளக்கிச் சொல்லலாம். ஆனால் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் முழுவதுமாக புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு நீ என்னதான் உன் கஷ்டத்தை சொன்னாலும் அவர்கள் பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அதுதானே அவர்கள் தவறு. அவர்கள் அப்படிப்பட்ட தவறான செயல்களை வேண்டுமென்று தானே உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ கஷ்டப்படுவதற்கு காரணமான மனிதர்கள் யார் என்பதை நீயும் அறிவாய், நானும் அறிவேன். இருந்தாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாமல் நீ என்னிடம் வந்து கண்ணீரோடும் கம்பளையோடும் சொல்லும்போது உனக்காக உன் தாய் நானே இறங்கி வேலை செய்வேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் மனதை கஷ்டப்படுத்திய மனிதர்களுக்கு இப்போது அதற்குண்டான தவறை சொல்லி அவர்கள் செய்ததுக்கான தண்டனையையும் கொடுத்து இனிமேல் தவறு செய்யாத அளவிற்கும் யார் வாழ்விலும் பாவம் செய்யாத அளவிற்கும் மாற்றப் போகிறேன். இங்கு இருக்கும் அத்தனை மனிதர்களும் அவர்கள் செய்வதுதான் சரி, அவர்கள் சொல்வதுதான் சரி என 1000 காரணங்களை சொல்லிக்கொண்டு நியாயம் கற்பித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும், அவரவர்களுக்கென 1000 காரணங்களை சொல்லட்டும். ஆனால் நியாயமும் தர்மமும் நேர்மையும் ஒன்றுதானே. உண்மை எதுவோ அதுதானே தர்மம். அவர்கள் செய்கிறார் என்பதற்காக அதை சரி என்று நான் சொல்லவும் மாட்டேன். நீ கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக உன்னை நான் விட்டு விலகவும் மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்து உன் மனம் சந்தோஷப்படும்படி நல்ல விஷயங்களை நான் முடித்து தரதான் போகிறேன். நீ இழந்த எல்லா விஷயங்களும் இப்போது ஒன்றாய் சேர்ந்து மீண்டும் உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறது. சமாதானம் அடையக்கூடிய வகையில் உனக்கான விஷயங்களை அழகாய் நான் முடித்து தரப்போகிறேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழப்போகிறாய் என மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நிம்மதியை வரவழைத்து கொண்டு இன்றிரவு நிம்மதியாய் நீ தூங்கலாம். நாளை முதல் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறும் என் செல்லமே. வெளிச்சம் உள்ள இடத்தில் போய் அலங்கார விளக்கை மாட்டி அனாவசியமாய் அதை காட்டுவதை காட்டிலும் இருள் எங்கு இருக்கிறதோ அங்கு போய் மெழுகுவர்த்தி ஏற்ற வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன். அப்படிதான் உன்னுடைய தேவைகளை தான் நான் முதலில் நிறைவேற்றி ஆடம்பரமாய் அவசியமில்லாத செலவு செய்பவர்களுக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கானதை செய்து கொடுக்க உன் வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. உனக்கானது என எழுதப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது என் செல்லமே. நீ வைக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் உன்மீது வைக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி, அது உண்மையானதாக இருந்தால் காலம் முழுவதும் அது உன்னுடனேயே இருக்கும்படி நான் செய்வேன். உனக்கான காலமும் நேரமும் வரும் என பொறுமையாய் காத்திரு. எல்லா சமயங்களிலும் உற்சாகமான நல்ல சொற்களை பேச பழகு. மற்ற மனிதர்கள் உன்னை பற்றி 1000 கேலி சொற்களை பேசினாலும் நீ அதை கண்டுகொள்ளாமல் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள்ளக்கூடிய உற்சாகமான பிள்ளையாக இருக்கப்பார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனிதரின் செயல்களும் நிழல் போல அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீ செய்த நன்மையும் தீமையும் கூட அப்படிதான் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது. உன் வாழ்க்கையை உன்னிடமிருந்து தட்டி பறித்துவிட்டு யாராவது நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழலாம் என நினைத்தால்
இந்த வராகியம்மா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேனேன் செல்லமே. விட்டு கொடுத்த நீயும் வீழ்ந்து போக மாட்டாய். உன்னை இந்த வரலாற்றிலேயே பேர் படைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமாய் வாழ வைக்கத்தான் போகிறேன். நீ இப்போது உனக்கு வயது இருக்கிறது என ஓடி ஓடி உழைத்து களைத்து தேய்ந்து போகிறாய். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே என் செல்லமே. நீ ஓடி ஆடி களைத்து ஓய்ந்த பிறகு உன்னுடைய ஆரோக்கியம் உன் கைகளில் இல்லாமல் போய்விடும். இப்போதுதான் சம்பாதிக்கக்கூடிய வயது, இப்போதுதான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வயது என இளமையில் அதிகமாக உன் உடலையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொள்ளாதே. அப்புறம் நாளை வயதான பிறகு ஐயோ நான் ஆரோக்கியத்தை இழந்து விட்டேனே, அதுதானே உண்மையான செல்வம், மற்றவை எல்லாம் எனக்காக தங்கப் போவதில்லை. காசோ பணமோ பொருளோ செல்வமோ பொண்ணோ எல்லாமே உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய குடும்பத்தாருக்கு போய்விடும். ஆனால் நீ பாதுகாக்கிற உனது ஆரோக்கியம் என்பது உண்மையான செல்வமாக உன்னுடனேயே இருக்கப் போகிற விஷயம் அல்லவா? அதனால்தான் எப்போதும் ஆரோக்கியத்தில் கவனமாக இரு, உன்னுடைய உடல் நலனிலும் கொஞ்சம் அக்கறையோடு இரு என சொல்கிறேன். துன்பத்திலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள் என் செல்லமே. நீயேதான் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, அதில் நீ மெதுவாக பயணித்தால்தான் அது உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. நாம் நினைத்தது போல மற்றவர்களை மாற்றிவிடலாம் என ஒருபோதும் யோசிக்காதே. ஏனெனில் இங்கு மற்றவர்களை மாற்றுவதை காட்டிலும் உன்னை நீயே மாற்றிக்கொள்வதுதான் உனக்கு சுலபமானதாக இருக்கும். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் சுலபமாகவும் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இலகுவான மனம் உனக்கு இருந்துவிட்டால் இந்த உலகில் உன்னை விட சந்தோஷமானவர்கள் இருக்கவே முடியாது என் செல்லமே. ஆனால் நீதான் அதை புரிந்து கொள்ளாமல் சின்ன விஷயம் தவறாய் நடந்தாலும் அல்லது சின்ன விஷயம் நடக்காமல் போய்விட்டாலும் கூட உடனே மனம் நொந்து போய் வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய். எது நடக்க வேண்டும் என இருக்கிறதோ அதுதானே நடக்கும். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அதன் விஷயத்தில் விட்டுவிடு. பிரச்சனை என்பது வாழ்க்கையில் இல்லை, உன் மனதை உன் கையில் எடுக்காததுதான் பிரச்சனை. உன் மனம் என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும்படி பார்த்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் மனதில் போட்டு உலட்டிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை களைத்துவிட உன் அம்மா நான் இருக்கிறேன். கூடிய விரைவில் நாளை விடியல் முதலே உன் வாழ்வில் புது ஒளியை பரவச் செய்யத்தான் போகிறேன். நீ எவ்வளவு அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய். அந்த அளவிற்கு என்னை நம்பி வணங்கும் உனக்காக நான் நிச்சயம் நல்லது செய்தே தீர்வேன். நீ நினைத்த காரியத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ, யாருக்காக என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அவர்களுக்காகவும் நன்மைகளை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும். நாளையே நீ அதை பார்க்கத்தானே போகிறாய். உன் கர்ம வினைப்படி நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. அதனால்தான் இன்று இரவுக்குள்ளாகவே என்னை எப்படியாவது தொடச் சொன்னேன். நாளை மங்களகரமான விடியலானது நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைவசம் ஒப்படைத்து உனக்கான வெற்றியையும் உன்னிடத்தில் தந்து சென்று தீரும்.